இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. டேய் இழுத்துட்டு போங்கடா அவளை. சரிண்ணா. கதிர் வேணா, கதிர் வேணா, please. ஏய் கருணா, நீ எப்போ வந்த? இப்போதான் மாப்பிள்ள யாரோ ஒரு பொண்ணுகிட்ட பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. அது நாங்க பேசினது ஏதாவது கேட்டுச்சா? பேசினது எதுவும் காதுல விழல, ஏதோ மிரட்டின மாதிரி இருந்துச்சு. என்ன பிரச்சனை? யார் அந்த பொண்ணு? அது வேற ஒரு பிரச்சனை. அவ நம்ம ஊருக்காரப்புல தான், கொஞ்சம் ராங்கி பிடிச்சவ. எப்ப பார்த்தாலும் அந்த பையன் மேல இல்லாத பொல்லாத பழியெல்லாம் போட்டு டைவர்ஸ் கட்டி பிரச்சனை பண்றாப்பா. ஆரம்பத்தில் நல்ல விதமாக தான் சொன்னேன், கேட்கல. அதான் கொஞ்சம் லைட்டாக மிரட்டி புருஷனோட வாளுன்னு சொல்லி புத்திமதி சொன்னேன். நம்ம ஊரில் இதெல்லாம் வழக்கந்தாப்பா. எப்பவுமே நம்ம குடும்பம் தான் இந்த பஞ்சாயத்தெல்லாம் பண்ணோம். சரி நீ போய் திருவிழா பாரு போ. ஏதோ தப்பா இருக்கு. வர்த்தா. அப்பனே முருகா 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 முருகா. அப்ப சொன்னியே முருகான்னு மாற மாத்திக்கிட்டியா? என் பேரு மாற. ஏதோ ஒண்ணு. தம்பி எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா? சொல்லுங்க. ஓஹோ அப்படியா சங்கதி? உங்க குடும்பத்துக்கு ஏத்த கிரிமினலான மாப்பிள்ளைய தான் பாத்திருக்கீங்க. அவனும் அப்படிதான் யோசிக்கிறான். ஏதாவது பண்ணப்பா. அவன் மட்டும் அருள் வாக்கு சொல்லிட்டா அவ்வளவுதான். அப்புறம் எவன் தடுத்தாலும் இந்த கல்யாணம் நடக்கும். அதுக்கு முன்னாடி அதுல ஏதாவது ஒரு குழப்பம் பண்ணணும். அவன் சொல்றதுக்கு முன்னாடி நாம தான் ஏதாவது செய்யணும். பேசாம ஒண்ணு பண்ணுங்களேன், நீங்களே சாமியாடி சொல்லுங்களேன். சொல்லலாம். அந்த சாக்குல உங்க குடும்பத்துல யாரெல்லாம் உங்களுக்கு பிடிக்கலையோ அவங்க எல்லாத்தையும் வச்சு 4 சாத்து சாத்தலாம்ல. நல்லா தான் இருக்கு, ஆனா அந்த தைரியம் தான் எனக்கு இல்லையே. அது இருந்தா நான் ஏன் உன்கிட்ட வர போறேன்? கரெக்ட் தான். நான் சாமி ஆடினா மாட்டிப்பேன்பா. என் புருஷன் ஒரு அதட்டினா போதும், சாமி தானா மலை ஏறிடும்பா. என்னால அது முடியாதுப்பா. நீதான் ஏதாவது செய்யணும். சரி நான் பாத்துக்கிறேன், நீங்க தைரியமா போங்க. நானும் அக்கா தங்கச்சி கூட பிறக்கலனாலும் 3 பொண்ணு இருக்கிற வீட்டுல பொண்ணு எடுத்தவன். அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் விட்டு விலகிட மாட்டேன். நீங்க கவலைப்படாம தைரியமா இருங்க. தேங்க்ஸ் முருகா. மாறல நாளை விடுங்க. அதோ ஒண்ணு. முருகா, எப்படி நம்ம சாமி இவன் மேல வரும்? ஆத்தா மகா காளி, என்ன தாயி ஊருக்கு வந்த புது மனுஷன் மேல வந்திருக்க? என்ன தாயி கோமா? ஆமா ஆமா, உன் மேல கோபம் தான். நாங்க ஏதாவது குறை வச்சுட்டுமா தாயி? இல்ல, குறை எதுவும் இல்ல. யார் ஒருத்தனுக்கு மனசு சுத்தமா இருக்கோ அவன் மேலதான்டா நான் வருவேன். அல்ப ஆயுசுல இறந்து போன ஆத்மா உங்களை சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்குடா. நான் சொல்றது உனக்கு புரியுதா? புரியுதா? புரியுது சாமி. ஐயோ என்ன கரெக்டா சொல்றான். பொண்ணுக்கு, இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண போறீங்களா? அப்படி ஒரு கல்யாணம் மட்டும் நடந்துச்சு, உங்க பிறந்த வீடு மொத்தமும் சுடுகாடு ஆயிடும். எங்களுக்கு கருணை காட்டுங்க சாமி. ஆத்தா அவங்களுக்கு பாவ மன்னிப்பு கொடு ஆத்தா. ஏதாவது ஒரு வழி சொல்லி அவங்களை காப்பாத்தாத்தா.
வீட்டு ஆம்பளைங்க இந்த கோயில்ல முறையா 3 பரிகாரம் செய்யணும். அப்படி செய்யலன்னா வேட்டையில தலை உருளுண்டா, பூக்குழி இறங்கணும், சாட்டையில அடி வாங்கணும், இடுப்பு வேட்டியோட கையில தீப்பந்தத்தை ஏந்திக்கிட்டு இந்த ஊர் எல்லைக்கு போய் விளக்கேத்தணும். இதுல ஒண்ணு தப்புனாலும் சரி, உங்க குடும்பம் தப்பாதுடா. இது ஆத்தாளோட வாக்குடா. ஆமா, எங்க கூட்டு போறீங்க? இந்தா இது எதுக்கு என்கிட்ட கொடுக்குறீங்க? இந்தாம்மா, இந்த சாட்டையை வச்சு உன் புருஷனை நல்லா வெளுத்து கட்டிடு. ஆ, நீ எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு நான் தான் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேனே. இதுதான் நல்ல சமயம். இந்த சாட்டைய வச்சு உன் கோவத்தை எல்லாம் இறக்கிடு. அய்யய்யோ, இதெல்லாம் ரொம்ப தப்பு இல்ல? யாராவது கட்டின புருஷனை கை நீட்டி அடிப்பாங்களா? ஓ, கட்டையில மட்டும் அடிக்கலாமா? ஆ. என்ன என்ன முழிக்கிற? அன்னைக்கு அந்த துணிக்கடையில வச்சு உன் புருஷனை கட்டையிலேயே வெளுத்து வாங்கினல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியும். அ, 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 உங்களுக்கு எப்படி தெரியும்? எப்படியா? அந்த பேயே நான் தான். ஐயோ, பயப்படாத பயப்படாத. என்னதான் நீ பயந்த மாதிரி இருந்தாலும் உனக்குள்ளயும் ஒரு வீரமங்க இருக்காங்கிறது நல்லா தெரியுது. அந்த வீரமங்க வெளியில வர்றதுக்கு ஏதோ என்னால முடிஞ்ச உதவி. இந்த சாட்டைய வச்சு உன் புருஷனை வெளுத்து கட்டு. இது பாருமா, இது நல்ல சான்ஸ். மிஸ் பண்ணாத, அப்புறம் வருத்தப்படுவ. ஏன்பா இவரை சாட்டையால அடிக்கணும்? நம்ம ஊர்க்காரங்க யாராவது வரீங்களா? இது யாரு? ஐயோ, மறுபடியும் சாமியா இருக்கு. இது யாரு? நம்ம கருப்பா இல்ல காளியா? காளிடா, மகா காளி. ஆத்தா 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 ஆத்தா, வாடா, நான் தான் புத்தா. வா, ஒன்னதான். வந்துருங்க வந்துருங்க. ஆத்தா, கொஞ்சம் பொறுமையாடி ஆத்தா. என்னது? ஆத்தா ஆத்தாவா? ஏய், ஆத்தா. என்னடா சுத்தி சுத்தி ஆடுற? ஏய், சீக்கிரம் சீக்கிரம் வா வா. எழுந்து. வா வா வா. பாத்து. வா வா வா. பாத்து. வா வா.